வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பது என்பது இந்தியாவின் மரபணுவிலே இருக்கிறது. பிரான்சில் நடைபெற்ற மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. அமெரிக்கா சொல்வதை கேட்டு நடப்பவராக உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். தமிழக வெற்றி கழகத்தினர் தற்கூரி அல்ல, குறிவைத்து தாக்கும் அம்புக்குறி என ராகவா லாரன்ஸ் புகழாரம். 12 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிறது என தாவேக அரசிற்கு முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கண்டனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பது என்பது இந்தியாவின் மரபணுவிலேயே இருக்கிறது என்று பிரான்சில் பாரத் இன்னோவேட்ஸ் 2026 என்ற கண்டுபிடி மற்றும் புத்தொழில் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் ஆனார். 3வது முறையாக பதவியில் நீடித்து வருகிறார். அவரது அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த 12 ஆண்டு காலத்தில் அவர் பல்வேறு உலக நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார். சமீபத்தில் ஐக்கிய அரபு குடியரசு, ஹாலந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு சென்று வந்தார். இந்நிலையில் பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டு பிரதமர் இமானுவேல் மெக்ரான் ஆரத்தழுவி வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற தலைப்பில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது இந்தியாவின் பாதுகாப்பு துறையும் புத்தாக்கத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது என்றார். இன்று பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தொடர்பான நூற்றுக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் அற்புதமான பணிகளை செய்து வருகின்றன என்றும், சமீபத்தில் இந்தியாவின் அணுசக்தி துறையிலும் முக்கிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் மரபணு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியா தனது அறிவாலும் புத்தாக்கத்தாலும் உலகிற்கு புதிய திசையை காட்டி உள்ளது என்றும், கணிதம் முதல் வானியல் வரை, மருத்துவம் முதல் யோகா வரை இந்தியாவின் பங்களிப்பே ஒட்டுமொத்த மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக அமைந்துள்ளது என்றும், இந்த பாரம்பரியத்திற்கு நாம் ஒரு புதிய வேகத்தையும் புதிய திசையையும் அடித்துள்ளோம் என்றும், புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பது என்பது இந்தியாவின் மரபணுவிலே இருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சொல்வதை கேட்டு நடப்பவராக பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஓமன் வளைகுடாவில் இந்திய மாலுமிகள் பயணித்துக் கொண்டிருந்த கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா வெளியுறவுத்துறை அதிகாரிகளிடம் தனது எதிர்ப்பை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. எனினும் இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் காப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் அமெரிக்கா தாக்குதலில் 3 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் அதற்காக அமெரிக்கா எந்த வருத்தத்தையோ மன்னிப்பையோ தெரிவிக்கவில்லை என்றும், அதற்கு பதிலாக தொடர்ந்து உத்தரவுகளை மட்டுமே பிறப்பித்து வருகிறது என்றும், அமெரிக்கா இராணுவத்தின் அறிவுறுத்தல்களுக்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும், எந்தவிதமான மீறலும் ஏற்கப்படாது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது என்றார். அவர்களின் வார்த்தைகளை கவனியுங்கள். சுதந்திரமான எந்த நாடும் இத்தகைய மொழியை ஏற்றுக்கொள்ளாது எனவும், ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார் எனவும், ஒரு கீழ்ப்படியும் பணியாளரை போல அவர்களின் உத்தரவுகளை ஏற்றுக்கொள்கிறார். சமரசத்துக்கு இடமளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் கண்ணியத்தை பாதுகாக்க முடியாது என்றும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தினர் தற்கூரி அல்ல என்றும், அவர்கள் குறிவைத்து தாக்கும் அம்புகுறி என்று சென்னையில் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகரும் இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியே வந்த நிலையில், நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்ற செய்தி பரவி வருகிறது. அது குறித்து விரைவில் விளக்கம் அளிக்கிறேன் என்று ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று செய்தியாளரை சந்தித்த ராகவா லாரன்ஸ் அரசியல் பிரவேசம் குறித்து பேசினார். அப்போது, நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என யோசித்தேன். நீங்கள் வாருங்கள் என அழைத்தது சந்தோஷமாக உள்ளது. ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளேன் என்றும், அதை விரைவில் அறிவிப்பேன் எனவும், என் ரசிகர்களாகிய உங்களை அழைத்து என் தாயை மேடை ஏற்றிய முக்கிய அறிவிப்பை விரைவில் தெரிவிக்க உள்ளேன் என்றும் தெரிவித்தார். மேலும் ஜோசப் விஜய் மீதுள்ள பொறாமை காரணமாகவே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்கின்றன என்றும், வளர்ந்து வரும் தாவேகாவை பிடிக்காததால் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன என்றார்.
கல்வி நிலையங்கள் மற்றும் கோவில்களுக்கு அருகே இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்றும், முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக பேசியதால் என்னையும் விமர்சிப்பார்கள் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் தற்கூறி அல்ல, அவர்கள் குறிவைத்து தாக்கும் அம்புகுறி என்று ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். 6 மணி நேரம் 12 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிறது என்று தாவேக அரசிற்கு முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மாற்றத்தை தருகிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற தாவேக அரசு தனது 1 மாத கால ஆட்சியில் வாக்களித்த மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையே தந்திருக்கிறது என்றும், 6 மணி நேரம் 12 மணி நேரம் மின்வெட்டு என தாங்க முடியாத துயரத்தில் நள்ளிரவிலும் பொதுமக்கள் நடுத்தெருவிற்கும் சாலைகளுக்கும் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மேலும் சாலை மறியல் இல்லாத இரவுகள் இல்லை என்ற நிலை மாநிலத்தின் தலைநகரிலும் மற்ற பகுதிகளிலும் இந்த ஆட்சியின் நிர்வாக அவலத்தை வீதிக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்றும், பதவியேற்றுடன் மாற்றத்தை தருவேன் என பஞ்ச் டயலாக் பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் மௌனமாக இருக்கிறார் என்றார். மின்வெட்டுக்கு பதிலும் சொல்வதில்லை, பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதும் இல்லை என்றும், பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய மின்துறை அமைச்சரும் தினம் ஒரு கான்ஸ்பிரசி தியரியை எழுதி அதை ஊடகங்களில் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றார். தங்கள் நிர்வாக திறமையின்மையை மறைக்க ஃபேக் ரீல் போடுவதும் போல் தினமும் திசை திருப்பும் வேலையை மட்டும் மின்சார அமைச்சர் செய்கிறார் எனவும், ஃபியூஸ் கேரியரை திருடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு சிசிடிவி கேமரா வீடியோவை அமைச்சர் பதிவிடுகிறார். பகலில் நடக்கும் திருட்டிற்கும் இரவில் எப்படி மின் தடை ஏற்படுகிறது என்று சாதாரண பாமரருக்கும் கேள்வி எழும் என்பதை அமைச்சர் யோசிக்கவில்லையா என்றும் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். வருவாய்த்துறையில் அடுத்த 3 மாதங்களில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் என்று கோவையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அறிவாலயத்தில் வேறு கட்சியில் இருந்து வந்த ஒருவருக்கு விழா எடுத்து சாதனை சரித்திரம் படைத்ததாக கூறிய அவர், எங்களுக்கு ஆள் பிடிக்கும் வேலை இல்லை, எங்கள் தலைவரை நோக்கி மக்கள் தாமாக வருகிறார்கள் என்றும், அதிமுகவும் திமுகவும் இணைந்து முதலமைச்சராக வேண்டும் என்ற நிலையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்றார். அந்த சூழ்நிலையை முறியடித்தவர் எங்கள் தலைவர் ஜோசப் விஜய் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். மேலும் வருவாய்த்துறை குறித்து பேசிய அவர், போதுமான பணியாளர்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வருவாய்த்துறையில் அடுத்த 3 மாதங்களில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் என்றும், அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். சீனாவுக்கு நிகராக சிவகாசி பட்டாசுகளை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு பட்டாசு உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பட்டாசு உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை தவிர்ப்பது, புதிய உரிமம் பெறுவது, உரிமம் புதுப்பித்தல் உள்ளிட்ட சிக்கல்களை தவிர்ப்பது உள்ளிட்ட பட்டாசு ஏற்றுமதிக்கு வழிவகை செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை உற்பத்தியாளர்கள் முன்வைத்தனர். கூட்டத்தை தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சீனாவிற்கு நிகராக சிவகாசி பட்டாசுகளை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், பட்டாசு தொழிலில் உள்ள சிக்கல்களை தவிர்ப்பதற்காக சட்டமன்றத்தில் பேசுவேன் எனவும் அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். மீனவர்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மாயாஜால தமிழக வெற்றிக்கழக அரசை தோல் உரித்து காட்டுவோம் என்று சென்னை அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்த தமிழக மீனவர் இயக்கம் தலைவர் சாரத் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தமிழக மீனவர் இயக்க தலைவர் சாரத் தலைமையில் 800க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்தனர். அதன் பின்னர் மீனவர் இயக்கம் தலைவர் சரத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மீனவர்கள் நலன் சார்ந்து மீனவர்களை காக்கக்கூடிய அரசாக திமுக அரசு செயல்பட்டது என்றும், திமுகவின் திட்டங்களை கடைக்கோடியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு சென்று திமுகவின் கொள்கைகள் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் மாயாஜல தமிழக வெற்றிக்கழக அரசை தோல் உரித்து காட்டுவோம் என்றும் மீனவர் இயக்க தலைவர் சாரத் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் இருந்தபோது சமூக நீதி காக்கப்பட்டது எனவும், ஆட்சிக்கு வந்தால் 20,000 ரூபாய் மீனவர்களுக்கு கொடுப்போம் என புதிதாக ஆட்சியமைத்த தமிழக வெற்றிக்கழகம் தெரிவித்தது. ஆனால் இதுவரை 1 ரூபாயை கூட புதிய அரசு கொடுக்கவில்லை என்றும்,
தமிழக வெற்றிக் கழக ஆட்சி ரீல் விடும் ஆட்சியாக மட்டுமே உள்ளது எனவும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்திடம் கச்சத்தீவு உள்ளிட்ட மீனவ விவகாரங்கள் குறித்து கேட்டால் நோ கமெண்ட்ஸ் என்கிறார். திமுக அரசின் திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டி வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் என தாவேகா நினைக்கிறது எனவும் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் 100 ஆண்டு ஆனாலும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற முடியாது என மீனவர் இயக்க தலைவர் சரத் தெரிவித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த நட்பு ரீதியாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் துணை அமைப்பு தலைவர்கள் பங்கேற்ற செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கம் தொடங்கி 12 வருடங்கள் ஆகிவிட்டன, ஆனால் எங்களுடைய நோக்கங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இலக்கை இன்னும் எங்களால் அடைய முடியவில்லை என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். மேலும் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறவில்லை, எங்களுடைய கூட்டணியும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் NDA கூட்டணியில் இல்லை, நாங்கள் அவர்களுடன் நட்புறவுடன் இருக்கிறேன் என்றும் தேர்தல் கூட்டணியை தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யும் எனவும் எங்கள் கூட்டணி கட்சிக்கு நன்றி தெரிவித்து கட்சியை வலுப்படுத்த கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்றும் ஜி.கே. வாசன் அறிவித்தார். மேலும் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக கட்சியின் அமைப்பு ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் எதிர்கால தேர்தல் போட்டிகளுக்கு வெற்றி சூழலை உருவாக்குவதிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கவனம் உள்ளது என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். பல்லவராயன்பத்தை ஊராட்சிக்குட்பட்ட குளப்பன்பட்டி கிராமத்தில் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு சேதமடைந்துள்ள மின் மாற்றியின் மின் கம்பங்களை அகற்றிவிட்டு புதிய மின் கம்பங்களை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த பல்லவராயன்குப்பத்தை ஊராட்சிக்குட்பட்ட குளப்பம்பட்டி கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்தில் உள்ள மின் மாற்றியின் மூலம் மின்சார விநியோகம் நடைபெற்று வந்த நிலையில் மின் மாற்றியின் மின் கம்பங்கள் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு சேதமடைந்த நிலையில் இது சம்பந்தமாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மின் வாரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு புதிய மின் கம்பங்கள் கொண்டு வரப்பட்டு மின் மாற்றியின் அருகே வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை மின் கம்பங்கள் சீரமைக்கப்படாமல் மின் வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முன்பு சேதமடைந்த மின் கம்பங்களை அகற்றி புதிய மின் கம்பங்கள் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். குடியாத்தத்தில் குருதி கொடையாளர்கள் மற்றும் சேவை அறக்கட்டளையின் சார்பாக உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் குருதி கொடையாளர்கள் மற்றும் சேவை அறக்கட்டளையின் சார்பில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் அகில பாரத மக்கள் சக்தி இயக்க நிறுவனர் கார்த்திக் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் 50க்கும் மேற்பட்ட கொடையாளர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். அதன் பின்னர் இரத்த வங்கி சார்பில் இரத்தம் வழங்கியவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதனை அடுத்து மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதில் குருதி கொடையாளர்கள் சேவை அறக்கட்டளை நிறுவனர் டெல்லி பாபு, நெசவாளர் அணி மாவட்ட தலைவர் விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் சதீஷ்குமார், சரத்குமார், ஜெய்சங்கர், ஹரிஹர ராஜா மற்றும் ராமமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அரக்கோணம் அடுத்த நகரிக்குப்பத்தில் அமைந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்தில் உலக இரத்த தானத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நகரிக்குப்பத்தில் அமைந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையின் 4வது பட்டாலியனின் வளாகத்தில் உள்ள இரத்த தான தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக சீனியர் கமாண்டன்ட் அகிலேஷ் குமார் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் தேசிய பேரிடர் மீட்பு படை மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் அர்ஜுன், கோவிந்த் ஆகியோர் பங்கேற்று இரத்த தானத்தின் அவசியம் குறித்தும் அதன் சமூக பயன்கள், உயிர்களை காப்பதில் இரத்தத்தின் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முகாமில் அரக்கோணம் அரசு மருத்துவமனையின் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் மேகலா, அரசு மருத்துவர் மணிமாறன் மற்றும் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு முறையான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு இரத்த சேகரிப்பு பணிகளை மேற்கொண்டனர். NTRF சமூக நலன் மற்றும் மனிதநேய சேவையின் ஒரு பகுதியாக நடைபெற்ற முகாமில் தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள், வீரர்கள் மற்றும் வீரர்களின் குடும்பத்தினர் என
57க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். டீசல் விலை, வெடிப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என்றும், ஆனால் நாங்கள் கிரஷர் ஜல்லி விலையை உயர்த்தவில்லை என்றும், விவசாய தொழிலுக்கு அடுத்தபடியாக ஜல்லி கிரஷர் தொழில் உள்ளது என்றும் அம்மாபாளையத்தில் ஜல்லி கிரஷர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ராஜா தெரிவித்தார். சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் சேலம் மாவட்ட கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் கோபால் தலைமை வகித்தார். கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து சங்கத்தின் செயலாளர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த வாரம் சென்னையில் அமைச்சர் பிரபு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் பங்கேற்றும் எனவும், தாவேக ஆட்சிக்கு அவப்பெயர் வரும் வகையில் நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் என்றும், உரிய வரியை சரியாக கட்டுவோம் என்றும், எங்களது குறைகளை, கோரிக்கைகளை அமைச்சர் பிரபு மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளோம் என்றும், சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்வோம் என்றும், ஆனால் சிலர் கனிமவள கொள்ளையர்கள் என பேசுவது தவறு எனவும், விவசாய தொழிலுக்கு அடுத்தபடியாக ஜல்லி கிரஷர் தொழில் உள்ளது என்றும் சங்கத்தின் செயலாளர் ராஜா தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டனர். செயற்குழுவை கூட்டி விவாதியுங்கள் என்றும், இல்லை என்றால் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியும் என்று திண்டிவனத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனது இல்லத்தில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்து வருகிறது எனவும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டனர். அதிமுக வென்ற 47 தொகுதிகளில் 41 தொகுதிகளின் வெற்றி பாமக போட்ட பிச்சை என்றும், இன்றைக்கு மிகப்பெரிய இழப்பை அதிமுக சந்தித்து வருகிறது என்றும் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். மேலும் அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும், சில காலம்தான் எங்களால் பொறுக்க முடியும், அந்த நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்றும் பொதுச் செயலாளர் என்ற முறையில் கோரிக்கை வைக்கிறோம், இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களிடமிருந்து 50 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை மற்றும் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ரயில் நிலையத்தில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சுசீந்திரம் காவல் நிலைய காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த 2 இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தபோது அதிலிருந்தவர்கள் முன்னுக்கு முன் பிறனாக பேசியதால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடமிருந்து 50 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சுசீந்திரம் அடுத்த வழக்கு 5 குடியிருப்பை சேர்ந்த வினு, சண்முகம் பால்குளம் பகுதியை சேர்ந்த முருகன் என்பதும், இவர்களில் வினு நாகர்கோவில் மாநகராட்சியிலும், முருகன் அழகாபுரம் பேரூராட்சியிலும் தூய்மை பணியாளர்களாக வேலை செய்து வருவதும் தெரியவந்தது. இதனை அடுத்து வினு உட்பட 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குடியாத்தத்தில் மின்வாரிய லாரியின் பின் சக்கரத்தில் வாலிபர் ஓடி வந்து படுத்துக் கொள்வது போன்ற காட்சிகள் கேமராவில் பதிவாகியுள்ளதால் ஏன் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அல்லது விபத்தா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை பட்டேல் தெருவை சேர்ந்த அசோகன் என்பவர் திருமணமாகாத நிலையில் அப்பகுதியில் உள்ள இரும்பு கடையில் வேலை செய்து கொண்டு ஓட்டுநர் வேலையும் செய்து வந்தார். கடந்த சில வருடங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதற்காக தொடர் சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லாததால் அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அசோகனை குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்நிலையில் மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய அசோகன் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே சாலையில் சென்றபோது மின்சார வாரிய லாரியின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் காவல்துறையினர் அசோகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மின் வாரியத்தின் லாரியை கண்டதும்
சாலையில் வந்து கொண்டிருந்த அசோகன் ஓடி சென்று பின் சக்கரத்தில் படுத்துக் கொள்வது பதிவாகியுள்ளது. இதனை அடுத்து ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்ற காவல்துறையினர் விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளனர். குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ நாகேஸ்வரியம்மன் திருக்கோவில் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகேஸ்வரியம்மன் திருக்கோவில் மற்றும் ராஜாஜி வாலிபர் சங்கம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ராஜாஜி ஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மாணவ மாணவிகள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும், செல்போன் அதிக அளவில் உபயோகிக்கக்கூடாது என்றும் கல்வி அழியா செல்வம் என்றும் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 400 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் உதயசூரியன், சதாசிவன், சுப்பிரமணி, குமரன், தர்மலிங்கம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கருமுத்தப்பட்டி நகராட்சிக்குட்பட்ட சோமனூர் சாலையில் தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தை சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் NM சுகுமார் திறந்து வைத்தார். கோவை சூலூரை அடுத்துள்ள கருமுத்தப்பட்டி நகராட்சிக்குட்பட்ட சோமனூர் சாலையில் உள்ள தனியார் மண்டபம் அருகில் தமிழக வெற்றிக் கழக அலுவலகம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நகர செயலாளர் ஜில்லா பாலு மற்றும் AR ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் NM சுகுமார் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் முன்னதாக மேலதாள வாத்தியங்கள் முழங்க இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர் NM சுகுமாருக்கு பொன்னாடை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் NM சுகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வரும் 21ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயன் 53வது பிறந்தநாள் விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட உள்ளோம் என்றும் இதற்காக கோவை மாவட்டத்தில் 6 ஏக்கர் நிலத்தை சுத்தப்படுத்தியுள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் சுப காரியங்கள் மற்றும் இதர நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்கள் தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இலவசமாக டேபிள், சேர் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கருமத்துப்பட்டியில் தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டியில் பொதுமக்கள் தங்களின் குறைகளை தெரிவிக்கலாம் என்றும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் NM சுகுமார் தெரிவித்தார். சித்தாமூர் மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட இரும்புலி ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சித்தாமூர் மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட இரும்புலி ஊராட்சியில் தாவேகா சார்பில் ஊராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் N ஆனந்த் ஆலோசனைப்படியும் செங்கல்பட்டு தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் MGK மோகன்ராஜ் தலைமையிலும் சித்தாமூர் மேற்கு ஒன்றிய தலைவர் M துரை முன்னிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் ரத்தம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முகாமில் மாவட்ட இணை செயலாளர் கோகுல், மாவட்ட பொருளாளர் VK கிருஷ்ணபிரசாத், சித்தாமூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ், இரும்புலி கிளை நிர்வாகிகள் ராஜா, மாரி, ஜெகதீசன், ஏழுமலை மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் நெய்யாறு அணை நீர்மட்டம் 82 அடியை எட்டியதை தொடர்ந்து அணையிலிருந்து உபரி நீர் 5000 கன அடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கேரள மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் முக்கிய அணைகளில் ஒன்றான நெய்யாறு அணையின் நீர்மட்டம் 84 அடியில் 82 அடியாக நீர்மட்டம் எட்டியதை தொடர்ந்து அணையிலிருந்து உபரி நீர் வினாடிக்கு 5000 கன அடியாக திறந்துவிட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அணையிலிருந்து தற்போது 4 மதகுகள் வழியாக 5000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் நெய்யாற்றின் கரையோர பகுதிகளான கள்ளிக்காடு, காட்டாக்கடை, ஒற்றசேகரமங்கலம், கீழாரூர், ஆனவூர், நெய்யாற்றங்கரை, திருபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ஆற்றில் குளிக்கவோ மீன்பிடிக்கவோ இறங்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கீழ்பெண்ணாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த பெருவிழா கடந்த மே மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பகலில் மகாபாரத தொடர் சொற்பொழிவும், இரவில் பாண்டவர்கள் பிறப்பு, அரக்கு மாளிகை, பாஞ்சாலி தேவி திருக்கல்யாணம்,
சுபத்திரை திருக்கல்யாணம், கண்ணன் தூது, அரவான் கடபலி, அபிமன்னன் சண்டை, அர்ஜுனன் தபசு உள்ளிட்ட தலைப்பில் இதிகாச நாடகங்கள் நடைபெற்று வந்தது. விழாவின் இறுதி நாளில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் களிமண்ணால் மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட துரியோதனன் உருவத்தை பீமன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பாஞ்சாலி துரியோதனனின் ரத்தத்தை தலையில் தடவி தனது கூந்தலை முடித்து சபதத்தை நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் பஞ்ச பாண்டவர்களின் சிலையை தூக்கி கொண்டு ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். விழாவில் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொளத்தூர், கருங்காலிக்குப்பம், சோமாசிப்பாடி, மேக்கலூர், கானலாப்பாடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். குடியாத்தம் கௌதம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலின் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கௌதம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலின் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீற்றிருந்த அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் பக்தர்கள் தேர் மீது உப்பு, மிளகு தூவி வழிபட்டனர். தேர் முக்கிய சாலைகள் வழியாக சென்றபோது பொதுமக்கள் ஆடு, கோழிகளை பலியிட்டு அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினர். இதில் கோவில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கங்கையம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பது என்பது இந்தியாவின் மரபணுவிலே இருக்கிறது. பிரான்சில் நடைபெற்ற மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. அமெரிக்கா சொல்வதை கேட்டு நடப்பவராக உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். தமிழக வெற்றி கழகத்தினர் தற்கூரி அல்ல, குறிவைத்து தாக்கும் அம்புக்குறி என ராகவா லாரன்ஸ் புகழாரம். 12 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிறது என தாவேகா அரசிற்கு முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கண்டனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.